அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்திக்க விஜய் மாமல்லபுரத்தில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிலையில் நடக்க முடியாத நிலையிலும் விஜயை பார்க்க அங்கிருந்து புறப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன. விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். பரிதா வணக்கம். கரூரிலே கடந்த மாதம் 27ஆம் தேதி விஜய் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தார்கள். நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயங்கள் அடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வந்தனர். வீடுகளிலே தற்போது அவர்கள் ஓய்வெடுத்து வருகிறார்கள். இந்த நிலையிலே ஒருவர் அந்த கூட்ட நெரிசலிலே சிக்கியவர் தற்போது ஊன்றுகோல் உதவியோடு அவர் சென்னையை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அவரை ஊன்றுகோல் உதவியுடன் அழைத்து வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த பேருந்திலே ஏற்றக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். அதாவது இந்த உயிரிழந்த 41 பேரில் பிருந்தா என்ற பெண்மணியும் உயிரிழந்தார். அவருடைய கணவர் தான் இவரும் கூட்ட நெரிசலில் சிக்கி அவருக்கு விபத்து படுகாயங்கள் அடைந்ததாகவும் மருத்துவர்களுடைய ஆலோசனைப்படி தற்போது ஊன்றுகோல் உதவியுடன் அவர் தற்போது நடந்து வருவதாகவும் சொல்கிறார்கள். அவர் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் விஜயை பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர் தற்போது சென்னை புறப்பட்டு வருவதாக அங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றார்கள். தற்போது நடக்க முடியாத நிலையிலும் அவர் அங்கிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் மற்றும் ஊன்றுகோல் உதவியுடன் அருகில் இருக்கக்கூடிய அந்த சொகுசு பேருந்தில் ஏறக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த பேருந்து அங்கிருந்து புறப்பட இருக்கிறது. இன்று இரவு மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர விடுதிக்கு அந்த பேருந்து வர இருக்கிறது. சுமார் 300 பேர் கரூர் மற்றும் பல்வேறு பாதிக்கப்பட்ட இடங்களிலிருந்து அவர்கள் வரவழைக்கப்பட இருக்கின்றார்கள். இரவு இந்த நட்சத்திர விடுதியில் தங்க வைக்கப்பட்டு நாளை காலை சுமார் 10 மணிக்கு விஜய் இந்த பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க இருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகத்தான் உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், காயமடைந்தவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், காயம் அடைந்தவர்கள் ஆகியோர் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சென்னை நோக்கி அழைத்து வருகிறார்கள். அதில் ஒருவராக தற்போது காயம்பட்ட நபரை நாம் தெரியவே பார்க்கின்றோம். இது போல பல பேர் காயமடைந்த பல பேர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த வாகனத்தின் மூலமாக சென்னை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.